நடுவானில் மீண்டும் மேடே மேடே அவசர அழைப்பு விடுத்த விமானிகள். விமான பயணிகளை கலங்கடிக்க செய்த மற்றொரு சம்பவம். சென்னை நோக்கி வந்த விமானத்தில் திக் திக் நொடிகள். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் இருந்து சென்னைக்கு கடந்த வியாழக்கிழமை இரவு 168 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் புறப்பட்டது. அப்போது சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்த போது விமானத்தில் போதுமான எரிபொருள் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து உடனே விமானிகள் மேடே மேடே என எமர்ஜென்சி அழைப்பை விடுத்துள்ளது. திடீரென நடுவானில் மேடே அறிவிப்பை கேட்ட பயணிகள் அனைவரும் அச்சத்துடன் விமான இருக்கையின் விளிம்பிற்கு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த விமானம் இரவு 7:45 மணியளவில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்தது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதனால் இரண்டாவது முறையாக விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்க விமான அதிகாரிகள் வலியுறுத்தினர். ஆனால் இரண்டாவது முயற்சி மேற்கொள்ளாமல் விமானிகள் சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை உடனே பெங்களூருவிற்கு இயக்கினர். இதற்கிடையே அவசர அழைப்பு பெறப்பட்டதை தொடர்ந்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக மருத்துவ குழு மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். இதனையடுத்து இரவு 8:20 மணியளவில் பெங்களூரு விமான நிலையத்தில் அந்த விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் உரிய நேரத்தில் தரையிறக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட அந்த 2 விமானிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இண்டிகோ நிறுவனம் இதுவரை எந்த தகவலையும் உறுதிப்படுத்தவில்லை. சமீபத்தில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட மேல் நோக்கி பறக்க ஆரம்பித்த சில நிமிடங்களில் ஏர் இண்டியா விமானத்தில் விமானிகள் மேடே மேடே என அவசர அழைப்பை விடுத்தனர். ஆனால் சில நிமிடங்களிலேயே விமானம் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த ஒரு பயணியை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்தனர். 270 பேரை பலிகொண்ட இந்த விமான விபத்தானது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை அடுத்து கடந்த சில நாட்களாக அனைத்து விமானங்களிலும் தீவிர பாதுகாப்பு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் சிறிய தொழில்நுட்ப கோளாறு அறிகுறி இருந்தால் கூட விமானம் ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக விமானம் மேடே அழைப்பு விடுத்து தரையிறங்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பயணிகள் பதட்டத்தில் கீழே குதித்திருந்தால் என்ன ஆகும் எனவும் பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.